இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 28ஆம் நாள் 12/7/2025 ஜூலை மாதம் சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:59 லக்னம் மிதுன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பிரதமை அதிகாலை 3:15 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துதியை வருகின்றது. நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் காலை 8:04 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவோணம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரையிலும், மாலை 9:30 முதல் 10:30 வரையிலும். ராகு காலம் 9 முதல் 10:30 வரையிலும், இரவு 3 முதல் 4:30 வரையிலும். குளிகை 6 முதல் 7:30 வரையிலும், இரவு 10:30 முதல் 12 வரையிலும். யமகண்டம் 1:30 முதல் 3 வரையிலும், இரவு 7:30 முதல் 9 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 12 முதல் 1:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம் மிருகசிருடம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. மிருகசிருடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 8:04 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. ஆன்மீக நிகழ்ச்சிகள்ல ஆர்வத்துடன் பங்கேற்கவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை பயனுள்ள நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிட சூழல்கள் நன்றாகவும் இருக்குங்க. சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்வதும் நல்லது. உங்கள் ஊழியர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது தாங்க. நயமாக பேசி தங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணையிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். இருவருக்கும் இடையில நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்ளலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண வரவும் இருக்குங்க. பணத்தை கவனமாக செலவு செய்வதும் நல்லது. அனாவசிய செலவுகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சின்ன சின்ன பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது தாங்க. சிலருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்களும் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆவணங்களை மற்றும் சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. புதிய ஏஜென்சி எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிநாட்டுல இருந்து உறவினர்கள் கிட்ட நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. சிலருக்கு நிலம் வீடு வாங்குவதற்காக அட்வான்ஸ் தொகைகளை தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உறவினர்கள் கிட்ட இருந்து நிதி உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறவும் காண்பீங்க. விளையாட்டுக்கள்ல பிள்ளைகள் ஆர்வத்துடனும் இருப்பாங்க. உங்களுடைய பேச்சுக்களிலும் அனுபவ அறிவும் வெளிப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று தொடங்குகின்ற புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு சகோதரர்களுடைய வகையில எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். மனதுல உற்சாகமும் இருக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சலுகைகளும் இப்பொழுது கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். இன்று சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலையில மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது தாங்க. இல்லை என்றால் முடித்த வேலைகளையே மீண்டும் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். தடைப்பட்டு இருந்து வந்த பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகின்றது. உங்களுடைய மனதில் இருக்கின்ற ஈகோ போன்ற உணர்வுகளை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உயர்கல்வியில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். சிக்கனமாக செலவுகள் செய்து சேமிப்பை மேம்படுத்தவும் செய்வீங்க. உத்தியோகத்துல திருப்தியான சூழலும் உண்டாகும். வியாபாரத்துல விவேகத்துடனும் செயல்படுவீங்க. புதுவிதமான இலக்குகளும் உண்டாகும். வருமான உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாள் பிரார்த்தனைகளும் நிறைவேறும்.
பிறமொழி பேசுகின்ற மக்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்னல்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும். விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதுவிதமான இலக்குகளை நிர்ணயிக்கவும் செய்வீங்க. தடைப்பட்டு இருந்த வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். உடன் பிறந்தவர்கள் இன்று ஒத்துழைப்பாகவும் செயல்படுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அனுசரணையான நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய அகந்தையான போக்கினை என்று கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். சில சவாலான சூழ்நிலைகளையும் தாண்டி வந்தும் விடுவீங்க. இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பணிகள் அதிகமாக இருப்பது உங்களுக்கு சிரமமாகவும் இருக்கும். முறையாக திட்டமிட்டாலே போதுங்க. பணிகளை எளிமையாக கையாள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்றும் உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான பேச்சுக்களை பகிர்ந்து கொள்வதும் நல்லது. வேலை இடங்கள்ல இருக்கின்ற குழப்பங்களையும் டென்ஷன்களையும் உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். இது அமைதியின்மையை ஏற்படுத்தியும் விடலாம். இத்தகைய உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவும் இருக்கும், செலவுகளும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு பணமும் கையில இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரார்த்தனைகளை மேற்கொள்வதும் நல்லது. வேலையில சம்பள உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால மன நிறைவாகவும் உணர்வீங்க. தொழில உற்பத்தி திறன் அதிகரிக்கவும் காண்பீங்க. ஊழியர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. தனியார் துறை வேலை பார்ப்பவர்கள் மன நிம்மதியாக உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள் உங்களுக்கு ஓரளவிற்கு சாதகமாகவும் இருக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். கமிஷன் வியாபாரத்துல ஓரளவிற்கு நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். காதல்ல இருக்கிறவங்க உங்கள் காதல் இடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனைவியினுடைய மனக்குறையை தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளும் பள்ளியில திறமையை வெளிப்படுத்தவும் செய்வாங்க. இரும்பு தொழில் வியாபாரம் போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். மலர் வணிகம் செய்பவர்களுக்கு லாபத்தையும் பார்த்து விடலாங்க. இன்று மனை இடங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள்ல இருந்து விலகவும் செய்வீங்க. கடந்த 2 நாட்களாக மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். தெளிவும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பணப்புழக்கம் கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். வியாபாரத்துல போட்டிகளும் குறையும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. சில புதிய மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம். இன்று தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல தொலைந்து போன பொருட்களும் கிடைக்கவும் காண்பீங்க. பணியிடத்துல தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். விற்பனை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய ஆளுமை திறனை மேம்படுத்தவும் செய்வீங்க. இனிமையான பேச்சுக்களினால மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. குடும்பத்துல வயதானவர்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வேலையில எதிர்பார்த்த பலன்களையும் பெற்றுவிடலாம். நினைத்த சில பணிகள்ல தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் குறையும். பயணங்களினால புதிய விஷயங்களும் நடைபெறலாம். புதிய வேலைக்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறலாம். வியாபாரத்துல சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சமூக பணிகள்ல உயர்வும் உண்டாகும். ஆதரவுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் நீங்குங்க. பணியில உயர்வும் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நினைத்த வேலைகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 8:04 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாக முடிவடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஓரளவிற்கு நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். விரைந்து முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆனால் சற்று விவேகத்துடனும் செயல்படுவதும் நல்லது. உங்களுடைய திறமை உங்களுடைய நண்பர்கள் உட்பட மற்றவர்களுக்கு ஆச்சரியமாகவும் இருக்கும். கவனமாகவும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவதும் நல்லது. உங்களுடைய இலக்குகளை அடைவதில் சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். வேலைகளை பொறுத்தளவிற்கு பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். நேர்மையுடனும் அர்ப்பணிப்புடனும் செயல்படுவதும் நல்லது. திருமண உறவிலே இன்று உங்கள் துணையின் விருப்பப்படியும் நடந்தும் கொள்வீங்க. உங்கள் துணையை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்குங்க. குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. மனதை தெளிவாக வைத்துக் கொள்வதும் நல்லது. தேவையற்ற குழப்பங்களுக்கும் எதிர்மறை எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்கவும் வேண்டாம். இன்று வெற்றியும் தோல்வியும் கலந்து காணப்படுங்க. தேவையில்லாத கவலைகளினால தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். இன்று வேலைகள் அதிகமாக இருப்பது சற்று சலிப்பையும் ஏற்படுத்தலாங்க. தேவையற்ற இடையூறுகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். புத்திசாலித்தனமாக இதனை தாண்டி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த சில வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். நினைத்ததை விட நல்லபடியாகவும் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. யாரிடத்திலும் விளையாட்டுத்தனமாக வேடிக்கையான பேச்சுக்களிலும் ஈடுபடவும் வேண்டாங்க. எல்லையை மீறவும் வேண்டாம். வியாபாரத்துல சிலர் உதவியாகவும் இருப்பாங்க. உறவினர்கள் இப்பொழுது சில உதவிகளையும் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில வேலைகளை நீங்களே முன்னின்று செய்வதும் நல்லதுதாங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் இடத்துல இருந்து வந்த அதிருப்திகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சின்ன சின்ன அவப்பெயர்களும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்துல சில தர்ம சங்கடமான சூழ்நிலைகள்ல சிக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சூழ்நிலைகளை கவனமாக கையாள்வதும் நல்லது. எதிலும் பொறுமையாக இருப்பதும் நல்லது. தாய்மாமனுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எடுத்த காரியங்கள் முடிவதில் சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். மாலையில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். இப்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு எதிர்காலத்திற்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். நிதி சம்பந்தப்பட்ட சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். சமூக பணிகள்ல அனைவருடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. காதல் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்கும். வேலையில பாராட்டுகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளை சமாளிப்பதற்கான சூழலும் இருக்கின்றது. குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உயர் பொறுப்புகளின் மூலமாக மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சில புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையின் எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. பாக பிரிவினை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். புதிய துறை சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கும். நல்ல அனுபவங்களை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் சிகப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 8:04 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்குங்க. இன்று நடைபெறுகின்ற வேலைகள் உங்களுக்கு சீராகவும் இருக்கும். ஒரு அனுசரணையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. செயல்கள்ல விவேகத்துடன் இருப்பதும் நல்லது. முக்கியமான விஷயங்கள்ல முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. 1-2 முறை யோசித்து செய்வதும் நல்லது. பணியிட சூழல்கள் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். சக பணியாளர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. சிறப்பான விளைவுகளை எதிர்பார்ப்பதற்கு திட்டமிட்டு முறையாக வேலைகளை செய்தாலே போதும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல உங்களுடைய மகிழ்ச்சியையும் திருப்தியையும் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு மகிழ்ச்சிகரமாகவும் உணர்வீங்க. சில செலவுகளும் இருக்குங்க. ஆனாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம்.
இன்று வேலை விஷயங்களாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. இது உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். இன்று சில ஆடம்பர பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. இது தேவைதானா என்பதை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. மனை இடங்கள் வாங்குகின்ற யோகமும் இருக்கின்றது. ரியல் எஸ்டேட் தொழில உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆன்லைன் வர்த்தகங்கள் லாபத்தை தருவதாகவும் இருக்கும். இன்று வேலை விஷயமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சில பயணங்களுக்கு உறுதுணையாகவும் நண்பர்கள் இருப்பாங்க. தைரியமாக மேற்கொள்ளவும் செய்யலாம். சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தடுமாற்றங்களும் நீங்கும். மன தைரியமும் உண்டாகும். இன்று மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்கும். திட்டமிட்டு இருந்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. யாரிடமும் உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். வழக்குகள்ல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். வியாபாரத்துல புதிய முதலீடுகளும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். மனதில் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்யலாம். இளைய சகோதரர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டும் வருவாங்க. தந்தை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கும் ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் விறுவிறுப்பாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் நன்றாக தங்க இருக்கும். ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். குழந்தைகள் பற்றிய அதிக அக்கறையுடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல சில புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. வருமானமும் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வேலையில நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய ஆணவமான போக்கினை மட்டும் கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வாழ்க்கை துணையிடத்துல காதலுடனும் காணப்படுவீங்க. குடும்பத்துல கலகலப்பான சூழலும் உண்டாகும். எடுத்து செல்லும் உடைமைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பூர்வீக சொத்துக்களினால ஆதாயமும் உண்டாகும். திறமைகளை வெளிப்படுத்துவதில் சூழ்நிலைகளை அறிந்து செய்வதும் நல்லது. அரசு வழியில எதிர்பார்த்த உதவிகளினால திருப்தியாகவும் உணர்வீங்க. பேச்சுக்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். இன்று சாந்தமாக பேசக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு கலகலப்பான நாள் என்றும் கூறலாம். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். இன்று லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன தடைகளையும் தாண்டி வரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுக்கு இருந்து வந்த வருத்தங்களும் பதட்டங்களும் நீங்குங்க. அமைதியாகவும் உணர்வீங்க. சில புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்தில் உங்களுடைய செயல்திறன்கள் முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். ஏமாற்றங்களும் நீங்கும். செய்த தவறுகள்ல இருந்து திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கவனமாக பணியாற்றவும் செய்வீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படுங்க. சுமூகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்கள் துணை இடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். இன்று ஏற்றத்தை தருவதாகவும் இருக்குங்க. அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்தும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன உளைச்சல்கள்ல இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உடன் பிறந்தவர்களுடைய திருமண ஏற்பாடுகளுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வீட்டுல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். உங்கள் துணை இடத்துல இது சம்பந்தப்பட்ட உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வீட்டுல பயனுள்ள விவாதங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில நேரங்கள்ல ஏதாவது வில்லங்கங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல மட்டும் கவனமாகவும் இருங்க. வேலையில நல்ல பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். கட்டுமான துறையில இருக்கிறவங்களுக்கு அடுத்தடுத்த வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். பிள்ளைகளுடைய படிப்பிலையும் சரி, ஆரோக்கியத்திலையும் சரி அதிக அக்கறையுடனும் இருப்பீங்க. நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். வியாபாரத்துல புதிய முயற்சிகள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று பெற்றோருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உங்கள் பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய பாராட்டுகளும் இருக்கும். நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
எதிர்பாராத வகையில பணவரவும் இருக்கும், உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். புதிய முயற்சிகள் இப்பொழுது சாதகமாகவும் முடியும். உறவினர்களுடைய வகையில எதிர்பார்த்த நிதி உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில சுப செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. அலுவலக பணிகள் சுறுசுறுப்பாகவும் நடைபெறும். வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெற்றுவிடலாம். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகள் நன்றாகவும் இருக்கும். இன்று ஓரளவிற்கு சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகளை முடிப்பதில் சிறப்பான கவனத்தை செலுத்தவும் செய்வீங்க. எதிர்பார்த்த பணிகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வேலை தொழில் தொடர்பாக லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். திருமண வாழ்க்கையில உங்கள் துணையிடத்துல இணக்கமான சூழலும் உண்டாகும். சந்தேகமான உணர்வுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வேலையாட்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். எதிலும் முன்கோபமின்றி செயல்படுவதும் நல்லது. கடன் சார்ந்த விஷயங்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சில பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்வது நன்மையையும் ஏற்படுத்தும். மனதளவுல சின்ன சின்ன மாற்றங்களும் ஏற்படலாம். சிலவற்றை நீங்கள் இன்று விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு உடன் இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். சாதகமான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சிறப்பான கவனத்தை செலுத்துவதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். மற்றவர்களை சந்தேகப்படுகின்ற எண்ணங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய வளர்ச்சியை தாமதப்படுத்தக்கூடிய வகையில ஏதாவது பதட்டமான சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க. இந்த வகையில கவனமாகவும் இருங்க. உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு முறையான திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல சின்ன சின்ன மோதல் போக்கும் இருக்கத்தாங்க செய்யும். மேலதிகாரிகள் கிட்ட பேசும் பொழுது கவனமாக பேசுவதும் நல்லது. பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். வேலைகளை திட்டமிட்டு அதன்படி மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவில என்று குழப்பமான உணர்வின் காரணமாக உங்கள் துணை இடத்துல ஏதாவது முரண்பட்ட கருத்துக்களுடனும் இருப்பீங்க. அவர்களிடத்துல அனுசரணையாக செல்வதும் நல்லது. உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு திருப்திகரமாகவும் இருக்கும். கூடுதல் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகரிக்கும் பொறுப்புகளின் காரணமாக செலவுகள் என்று அதிகமாக தங்க இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. வேலைகள்ல இருந்து வந்த தடங்கல்களும் நீங்கும். உங்களுடைய உழைப்பும் உயர்வும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது தாங்க. இரவு பகல் பார்க்காமல் வியாபாரத்தை பெருக்குவதற்காக யோசனையுடனும் இருப்பீங்க. தனியார் துறை ஊழியர்களுக்கு உழைப்பிற்கு ஏற்ப ஊதியமும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலைச்சல்கள் அதிகமானாலும் வெளியூர் பயணங்களின் மூலமாக ஆதாயமான ஆர்டர்களையும் பெற்றுவிடலாம். நீங்கள் எதிர்பார்த்து சென்ற ஆர்டர்களையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இணையதள முயற்சிகள்ல கவனமாகவும் இருங்க. சில மோசடிகள்ல சிக்காமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். மன சோர்வும் நீங்கும். தொழில ஆதாயம் ஓரளவிற்கு பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. சிலருக்கு புதிய பொருட்களை ஏஜென்சி எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பொறுமையுடனும் சகிப்புத்தன்மையுடனும் செயல்படுவதும் நல்லது. சிலருக்கு ஆன்மீகத்துல ஆசையும் அதிகரிக்கும். உங்கள் தாயின் அன்பும் ஆதரவுகளும் மனதிற்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். உறவினர்களுடைய வகையில சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. அலுவலகத்துல சில விமர்சனங்களையும் தாண்டி வந்தும் விடுவீங்க. வியாபாரத்துல இன்று வழக்கமான போக்கும் காணப்படும். மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். பிள்ளைகள் தொடர்பான விஷயங்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். எதிர்காலத்திற்கான புதிய திட்டங்கள்ல முதலீடுகளும் செய்வீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்க
புத்திசாலித்தனமாக திட்டமிட்டு வெற்றியையும் பெற்றுவிடலாம். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். நினைத்த சில பணிகள்ல அலைச்சல்களும் இருக்கும். ஜாமீன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ரகசியமான முதலீடுகள்ல கவனமாகவும் இருங்க. வெளியூர் சார்ந்த பயண வாய்ப்புகளும் மேம்படும். மனதளவுல ஒரு விதமான தடுமாற்றங்களும் ஏற்படலாம். மற்றவர்களினால பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத சில விரயங்களும் ஏற்படலாம். அலுவலகத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். மற்றவர்களிடத்துல அன்பு காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். சின்ன சின்ன தடுமாற்றங்களும் ஏற்படலாம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகள் தொடர்பான விஷயங்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். மற்றவர்களிடத்திலையும் அன்பு காட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய லட்சியங்களும் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்ளலாம். நட்பு வட்டாரமும் விரிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில முன்னேற்றமும் இருக்கும். சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனால நிறைவாகவும் உணர்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அன்பையும் பகிர்ந்தும் கொள்வீங்க. இத்தகைய போக்கின் காரணமாக இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயனுள்ள வகையில பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் உணர்வீங்க. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். கையில பணமும் இருக்குங்க. ஆனால் விரைய செலவுகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடத்துல உங்களுக்கு வரவேண்டிய சம்பள பாக்கிகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள்ல ஈடுபடவும் வேண்டாங்க. இவர்கள் சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துக்கள்லையும் ஈடுபடவும் வேண்டாம். இது தேவையற்ற வில்லங்கங்களை ஏற்படுத்தியும் விடலாம். மனைவியினுடைய ஆரோக்கியத்திற்காக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய பாக்கிகளை வசூல் செய்தும் விடுவீங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய யோசனைகளும் இருக்கத்தாங்க செய்யும். வியாபாரத்திற்கு இடையூறாக இருந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. எதிரிகளாக இருந்தவர்கள் இப்பொழுது ஏதாவது உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். தள்ளிப்போன விஷயங்கள் இப்பொழுது முடிவடைந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் தக்க சமயத்துல கிடைக்கவும் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். உத்தியோகத்துல பழைய சிக்கல்களும் தீரும். மனசாட்சிப்படியும் செயல்படுவீங்க. புதிய முயற்சிகளை இப்பொழுது மேற்கொள்ளவும் செய்யலாம். அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய வழியில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல அதிகரிக்கும் பணிச்சுமையின் காரணமாக சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வீட்டு செலவுகள் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப பொறுப்புகளை புரிந்து கொண்டு அவற்றை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளையும் செய்வீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டும் பேசுவீங்க. திருமண வாழ்க்கையில இருந்து வந்த பதட்டங்களும் நீங்கும். இன்று உங்களுடைய வேலைகள் மற்றும் செயல்திறன்கள் பாராட்டிற்குரியதாகவும் இருக்கும். ஆரோக்கியத்துல இருந்து வந்த பலவீனங்களும் நீங்கும். குடும்ப தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய நபர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். மனதளவுல இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். உயர்கல்வியில நல்ல மாற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். எதையும் சமாளிக்கும் மன வலிமையுடனும் இருப்பீங்க. பணவரவுகளும் இருக்குங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப பொறுப்புகளை புரிந்தும் கொள்வீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகளும் அதிகரிக்கும். குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நம்பிக்கை நிறைந்தும் காணப்படுவீங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கான இலக்குகளை அமைத்துக் கொள்ளாற்றவும் செய்வீங்க. நண்பர்கள் மற்றும் உடன் இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். பணியில உங்களுடைய திறமைகளை நிரூபித்தும் காட்டுவீங்க. சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய திறமைக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவில இன்று இனிமையான வார்த்தைகளை உங்கள் துணை இடத்துல பகிர்ந்தும் கொள்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவு படைப்பும் நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சாதகமாகவும் இருக்கும். உங்களுடைய சம்பாத்தியமும் உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு பூர்வீக சொத்துக்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே மன உறுதியுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. நேர்மையான செயல்பாடுகளின் மூலம் மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு சில நாட்களாக உங்களுக்கு தொந்தரவாக இருந்து வந்த விஷயங்களும் நீங்கும். மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். சிலருக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறிய முதலீடுகள்ல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். இன்று மற்றவர்கள் கிட்ட வாங்கி இருந்த பணத்தையும் திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்கும். விலகி சென்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. தாய் தந்தையரினுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கணவனுடைய நலனுக்காக மனைவியும் சில உதவிகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகள் ஆசிரியர்கள் பாராட்டும்படியும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரம் சூடு பிடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மற்றவர்களை சந்தேகப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கமும் ஏற்படலாம். வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணமும் தாமதமானாலும் கைக்கும் வந்து சேரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவதும் நல்லது. அவர்களிடத்தில் அதிக உரிமை எடுத்து பேசிவிடவும் வேண்டாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. இன்று எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். அரசாங்க வகையில அனுகூலமும் உண்டாகும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் காணப்படும். சக ஊழியர்கள் இணக்கமாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். குடும்பத்துல சூழ்நிலைகள் நன்றாகவும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். காதல் வாழ்க்கையில விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. தேவையற்ற எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பயணங்கள் சாதகமாகவும் அமையும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. பேச்சுக்கல்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. முதலீடுகள் தொடர்பான விஷயங்கள்ல சந்தை நிலவரங்களை அறிந்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்துவதில் கவனமாக இருப்பதும் நல்லது. பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளினால விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல கவனமாகவும் இருங்க. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். இன்று விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய இலக்குகளை அடைவதில் கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது மட்டும் நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். ஓய்விற்கு கூட நேரம் இல்லாத அளவிற்கு ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். முறையாக திட்டமிடுவதன் மூலமாக நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல ஆரோக்கியமான விவாதங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க.
நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று சில அசௌகரியங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. மனதை அமைதியாகவும் ரிலாக்ஸாகவும் வைத்துக் கொள்வதும் நல்லது. சில நாட்களாக மனதில் விரும்பிக் கொண்டு இருந்த பெண்களிடத்துல காதலை தெரிவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று சிலருக்கு நல்ல வரனாகவும் கூடி வரலாம். உங்களுடைய காதலை வீட்டில் தெரிவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மற்றவர்களிடத்துல வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவீங்க. உங்களுடைய தரத்தை உயர்த்தியும் கொள்வீங்க. உறவினர்கள் கிட்ட எச்சரிக்கையாக பேசுவதும் நல்லது தாங்க. கேலி கிண்டல் போன்ற பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எந்த ஒரு வேலையிலும் அவசரத்தை காட்டவும் வேண்டாங்க. முழு ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. குழப்பமான மனநிலையை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மனைவியினுடைய சிக்கனத்தினால கணவருக்கு முன்னேற்றமும் உண்டாகும். கையிருப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு பிள்ளைகளினால சேட்டைகளும் வீட்டுல இருக்கத்தாங்க செய்யும். அவர்களிடத்துல விட்டுப்பிடித்து செல்வதும் நல்லது தாங்க. மனதில் இருந்து வந்த வருத்தங்களும் நீங்கும். பணவரவும் இருக்கும். ஆடை அணிகலன்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் போட்டியில வெற்றியையும் பெற்றுவிடலாம். சில கடினமான வேலைகளையும் எளிமையாக முடிக்கவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் உண்டாகும். அரசால் அனுகூலமும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய வேலையாட்களும் அமையவும் காண்பீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமைகளும் வெளிப்படலாம். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தடைகளும் தாமதங்களும் நீங்கும். சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. கொடுத்த கடன்ல ஒரு பகுதியை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொலைதூரத்துல இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால மறைமுக தொந்தரவுகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்குங்க. ஆரோக்கியத்துல கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. மன அழுத்தத்துல இருந்து விடுபடவும் செய்வீங்க. சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும் ஏற்படலாம். குடும்ப சூழ்நிலைகள் நல்லபடியாகவும் இருக்கும். திருமண வாழ்க்கை சாதகமாகவும் இருக்கும். காதல் வாழ்க்கையில இருக்கின்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமும் இருக்கும். ஆராய்ச்சி தொடர்பான புதிய தேடல்களும் ஏற்படலாம். பூர்வீக சொத்துக்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். உத்தியோகம் சார்ந்த பணிகள்ல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அமைதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். ஆதாயமும் உண்டாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்கும். அனுசரணையான போக்குடன் இருப்பதும் நல்லது. சில சமயங்கள்ல உங்களுக்கு அவநம்பிக்கை போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதும் நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்கள் கிட்ட எச்சரிக்கையாக பேசுவதும் நல்லது. உங்கள் துணையிடத்துல நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க. நம்பிக்கையான உணர்வுடன் இருப்பதும் நல்லது. இருவருக்கும் இடையில மோதல் போக்கு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கூடுதல் செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை சமாளிப்பதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். விவசாயத்தை பெருக்குவதற்காக சில கூடுதலான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. தோப்பு குத்தகையின் மூலமாக பணவரவும் இருக்குங்க. விவசாயத்துல சில புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. சுலபமாகவும் உணர்வீங்க. நினைக்கின்ற வேலைகள்ல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். கெட்டிக்காரத்தனமாக செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். என்று சில விஷயங்கள்ல நீங்க விழிப்போடும் செயல்படுவீங்க. எதிர்பார்த்து இருந்த பணவரவும் இருக்கும். பழைய உறவினர்கள் நண்பர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பிரபலங்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல வரவு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
உத்தியோகத்துல உங்களுடைய முயற்சிகளுக்கு அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். இது உங்களை மகிழ்ச்சியில ஆழ்த்துவதாகவும் இருக்கும். சிலருக்கு குடும்பத்தினருடன் குலதெய்வ கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிரார்த்தனைகளை நல்ல முறையில நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் இருக்கும். அலுவலக பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய பணிகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். சொத்துக்கள் வாங்குகின்ற விஷயத்துல கவனமாகவும் இருங்க. இது தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வாகனங்களை வாங்கவும் செய்வீங்க. காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்கும். திருமண வாழ்க்கையில இருந்து வந்த மன அழுத்தங்களும் நீங்கும். நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சிந்தனையில கவனமாக இருப்பதும் நல்லது. உடன் பிறந்தவர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய தொழில்நுட்ப கருவிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. கணிதம் தொடர்பான துறைகள்ல அலட்சியமின்றி செயல்படுவதும் நல்லது. ஒப்பந்த பணிகள் சாதகமாகவும் முடியும். வேலையினுடைய தன்மைகளை அறிந்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சின்ன சின்ன விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. உடன் பிறந்தவர்களிடத்துல அனுசரணையாகவும் நடந்தும் கொள்ளுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் நீங்கும். குழப்பமான மனநிலையில இருந்து விடுபடவும் செய்வீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விமர்சனங்களும் நீங்கும். வேலையினுடைய தன்மைகளை அறிந்து செய்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தொடர் முயற்சியின் மூலமாக வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறுதியான போக்கின் மூலமாக சில தடைகளை எல்லாமே தாண்டி வந்து விடுவீங்க. உங்களுடைய பணிகளை சிரமப்பட்டாவது செய்து முடிக்கவும் செய்வீங்க. வேலையில விரைவாக முடிக்கவும் செய்வீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். உங்கள் துணை இடத்துல உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. என்ற நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்குங்க. உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆற்றலுடனும் துடிப்புடனும் காணப்படுவீங்க. மாலை நேரத்தை உங்கள் துணை இடத்துல கழிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க. இன்று கேளிக்கை நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்ளவும் செய்வீங்க. வேலை பார்க்கும் இடத்துல சொந்த வேலை மாதிரியே அனைத்து வேலைகளையுமே இழுத்து போட்டு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சிலருக்கு பதவி உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்கள் கிட்ட அதிக உரிமை எடுத்து பேசிவிடவும் வேண்டாம். ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்று மனைவியிடத்துல இருந்து கிடைக்கின்ற அன்பு வார்த்தைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வீட்டை புதுப்பிப்பதற்கான செலவுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வீட்டுல குழந்தைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில என்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். சிக்கனமாக செலவழித்து சேமிக்கவும் தொடங்குவீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். வேற்று மதத்தினர் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல புதிய தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடன் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். முக்கியமான விஷயங்களை பற்றி உங்கள் துணை இடத்துல கலந்தாலோசிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு தாய்மாமனுடைய வகையில சுப செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகள் இழுபறிக்கு பிறகுதாங்க கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். முக்கியமான பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வருமானமும் கையில இருக்கும். செலவுகளை பார்த்தும் கொள்வீங்க. இன்று குடும்பத்துல சிலருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். குடும்பத்தினருடன் நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விருந்து நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில தந்திரமான விஷயங்கள்ல லாபத்தையும் பார்த்து விடுவீங்க. பயணங்களின் மூலமாக மாற்றமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகங்களும் ஏற்படலாம். சமூகம் தொடர்பான புதுவிதமான கண்ணோட்டங்களும் உண்டாகும். சகோதரர்களுடைய வழியில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிம்மதி உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மன அழுத்தங்களும் நீங்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விருப்பமான உணவுகளை உண்டு மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சமயங்கள்ல அவ்வப்பொழுது தாழ்வு மனப்பான்மையுடனும் இருப்பீங்க. உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்வதும் நல்லது. இப்பொழுது எடுக்கின்ற முடிவுகள் உங்களுக்கு நன்மையையும் ஏற்படுத்தும். வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல நட்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில உறவு பிணைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சிறந்த பலன்களை தருவதாகவும் இருக்கும். கணிசமான தொகையை சேமிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு பதவி உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சின்ன சின்ன கட்டுப்பாடுகளும் இருக்கத்தங்க செய்யும். இன்று வேலையில இடையூறுகளும் இருந்தாலும் அதனை பற்றி கவலைப்படவும் மாட்டீங்க. அதற்கான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மேலதிகாரிகளுடைய உத்தரவு உங்களுக்கு எளிமையாகவும் இருக்கும். நியாயமான விஷயமாகவும் இருக்குங்க. நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. நெருங்கிய உறவினர்களுக்காக மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வேலையில சில இடமாற்றங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட அலைச்சல்களும் ஏற்படலாங்க. பிள்ளைகளுடைய கல்வித்திறன் அதிகரிக்கவும் காண்பீங்க. அவர்களை கண்டு நீங்க ஆச்சரியப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தடைகளை கண்டு தளரவும் வேண்டாம். அரசு வேலையில சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாயாருடன் வீண் விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல புதிய பங்குதாரர்களை சேர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணை உங்களுடைய தேவையறிந்த பண உதவிகளும் செய்வாங்க. சிலருக்கு உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் காணப்படும். அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். புதியதாவது ஏதாவது முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இதுல வெற்றியையும் பெற்றுவிடலாம். பழைய திட்டங்கள் நல்லபடியாக முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல சிக்கியிருந்த உங்களுடைய பணம் திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் கிட்ட அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். எதிர்காலம் சார்ந்த சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. கடன் பிரச்சனைகளும் குறையும். குழந்தைகளுடைய வழியில ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய தொழில் சார்ந்த முயற்சிகள் கைகூடியும் வரும். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. சிக்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய வழியில ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். கொடுத்த பணம் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானத்துடன் வேலைகள் செய்வதும் நல்லது. சிக்கல்களும் நீங்கும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.